இந்த கூட்டத்திற்கு ஒழுங்கு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வல்ல இறைவன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் மேன்மையையும் கிருபைகளையும் பெருக செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மேன்மையும் இரக்கங்களையும் கட்டளையிடுவாராக. இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நகரத்தின் அதிகாரிகளுக்கும் இந்த நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கும் விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரும்படியாக நான் பிரார்த்திக்கிறேன். நாங்கள் உங்கள் மத்தியிலே விருந்தாளிகளாக வந்திருக்கிறோம். எங்கள் ஊரும் எங்களுடைய நாடும் மற்ற காரியங்களும் வித்தியாசமானது என்றாலும் உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய தூதுகளை சொல்வதற்காக ஆண்டவர் எங்களை அனுப்பியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். கூட்டத்திற்கு வருகிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் விசேஷமான தூதுகளை வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்வு அடைய, வளமாக வாழ, தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்வில் நாம் உயர்ந்து வாழத்தக்கதான அநேக விசேஷமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த சாயங்கால வேளையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வருவதோடு மட்டுமல்ல, குடும்பத்தோடு வாருங்கள், பிள்ளைகளோடு வாருங்கள். இன்னும் அநேகரையும் அழைத்து கொண்டு வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அநேகரை அழைத்து கொண்டு வருவதிலே ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்தின் பெரும் மக்கள் அநேகருடைய சரித்திரத்தை நான் வாசித்திருக்கிறேன். அதில் ஒருவரை பற்றி நான் அதிகமாக வாசித்தது உண்டு. அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த அவர் ரூஸ்வெல்ட் என்று அவருடைய பெயர். இன்றைக்கு அமெரிக்கர்கள் மத்தியில் பிரசிடெண்டாக இருந்து அதிகமாக அமெரிக்கர்களுடைய உள்ளத்தை கவர்ந்தவர் அந்த ரூஸ்வெல்ட் என்ற பிரசிடென்ட். அந்த தலைவரை பற்றி நான் வாசிக்கும்போது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அவர் அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த சமயத்தில் அமெரிக்க நாட்டினுடைய நிலைமை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. ரஷ்ய நாடு முன்னாலே வந்து கொண்டிருந்தது. சைனா எழும்பி வந்து கொண்டிருந்தது. பக்கத்து தீவுகளிலே கம்யூனிஸ்ட் காஸ்ட்ரோ என்பவர் வந்து அமெரிக்க நாட்டிலே கம்யூனிசத்தை புகுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருந்தது. அமெரிக்க நாடு ரஷ்யாவோடு நிகராக இருக்குமா, சமமாக இருக்குமா, சைனாவை மீறி அது உலகத்தின் முதல் நாடாக இருக்குமா? இப்படிப்பட்ட சிக்கலான காலத்தில் பிரசிடெண்டாக குடியரசுத் தலைவராக இருந்தவர் ரூஸ்வெல்ட். அந்த மனிதன் அமெரிக்க நாட்டை உருவாக்கி அதை மிகவும் ஸ்திரப்படுத்தி இன்றைக்கு காணும்படியான ஒரு மகா உன்னதமான ஒரு நிலைமையிலே இருக்கும்படியான அஸ்திபாரத்தை போட்டவர் அவர். அவருடைய வாழ்வில் நான் படித்த ஒன்று என்னுடைய உள்ளத்தை அதிகமாக தொட்டது. ஏராளமான பிரச்சனைகள், நாட்டிலே ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து இரவு நேரங்களிலே வானத்தை நோக்கி பார்ப்பாராம். அந்த வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் நோக்கி பார்த்து அதை பற்றி சிந்தித்து, ஓ கிரேட் காட் ஹெல்ப் மீ, உன்னதமான ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே போவாராம். வானத்தை பார்த்து வாழ்ந்தவர் அவர். வானத்தை பார்த்து இறைவனை அறிந்தவர் அவர். வானத்தை பார்த்து அந்த இறைவன் கையில் தன்னுடைய பிரச்சனைகளை ஒப்படைத்து அமெரிக்க நாட்டை பெரும்படியாக உருவாக்கினவர் அவர். அப்படிப்பட்ட அந்த மகானுடைய
அந்த வாழ்க்கையை நான் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளை பற்றின பிரச்சனைகள், உத்தியோகத்தை பற்றின பிரச்சனைகள், இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளை வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வானத்தை நோக்கி பார்த்து இன்றைக்கு நம்ம வாழ்வோமானால் உண்மையாகவே நம்முடைய வீடும் நம்முடைய உத்தியோகமும் அல்லது நம்முடைய பிள்ளைகளும் வளமாக வாழ்வார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் நன்கு வாழ்ந்திட, நலமாக சுகமாக வாழ்ந்திட, வாழ்வின் பிரச்சனைகள் தீர்ந்திட வான் நோக்கி பாருங்கள். உலகத்தை ஆண்டிட, உன்னதமாக உயர்ந்திட வான் நோக்கி பாருங்கள் என்று ஒரு பெரியவர் சொன்னார். திருமறையிலே தீர்க்கதரிசியாக ஏசாயா ஒரு விசேஷமான ஒரு அறைகூவலை விடுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 40:26 உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை இந்த விவிலியத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வானங்களை நோக்கிப்பார் என்று அழைக்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அந்த நீலவானத்தில் தோன்றுவது என்ன? அந்த நீலவானத்தில் காணப்படுகிற அந்த நட்சத்திரங்கள் அவைகள் உங்களுக்கும் எனக்கும் சொல்வது என்ன? நம்முடைய வாழ்வுக்கு அவைகள் வழிகாட்டிகளாகுமா? ஆகவே உங்கள் கண்களை ஏறெடுத்து நீங்கள் அந்த நட்சத்திரங்களை பாருங்கள் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் விடுவிக்கிறார். இந்த உலகத்தின் மக்கள் இன்றைக்கு பற்பல விதமான பிரம்மாண்டமான சூழ்நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக கொடுக்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்படியானால் நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும்போது நாம் எதை காண்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகத்தை இப்பொழுது உங்கள் கையிலே கொடுக்கிறார்கள். நான் வேத வசனங்களை வாசிக்கும் போது அந்த பக்கத்தையும் சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் அதை வாசித்து அந்த பக்கங்களை நீங்கள் புரட்டி அந்த வேத வசனங்களை நீங்களாக வாசிக்க வேண்டும் என்று நான் உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொள்கிறேன். வேத வசனங்களை எடுத்து நீங்களாக வாசிக்கும்படியாகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசேஷமான அந்த தூது, வானத்தை நாம் பார்க்கும்போது அங்கே காண்பது என்ன? 5வது நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த அனக்சிகரஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய கிரேக்க வானசாஸ்திரி ஒரு சமயத்தில் அவர் எழுதினார், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறந்திருப்பதே, நமது பிறப்பின் நோக்கமே அதுதான் என்று அவர் ஆணித்தரமாக எடுத்து சொன்னார். நம்முடைய பிறப்பின் நோக்கமே நட்சத்திரங்களை பற்றி, சூரியனை பற்றி, சந்திரங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோமானால் நமக்கு தெரியும். இப்பொழுது நம்முடைய உலகத்திற்கு காலையிலே பகலிலே பிரகாசிக்கிற அந்த சூரியன், அந்த சூரியன்களுக்கு தான் நட்சத்திரம் என்று பெயர். தன்னில் தானே சுய ஒளியை உடைய வான மண்டலங்களிலே காணப்படுகிற அந்த பெரும் பிம்பங்கள், அவைகளுக்கு நட்சத்திரங்கள் அல்லது சூரியன்கள் என்று பெயர். இன்றைக்கு இந்த வான மண்டலத்தை ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானிகள், வானசாஸ்திரிகள் நமக்கு ஏராளமான காரியங்களை எடுத்து அங்கே சொல்லியிருக்கிறார்கள். 1609வது ஆண்டிலே கிறிஸ்துவுக்கு பின்பு இத்தாலி நாட்டை சேர்ந்த கலிலியோ என்று சொல்லப்பட்ட ஒரு வானசாஸ்திரி ஒரு ரிஃப்ளெக்டர் லென்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு தூரதிருஷ்டி கண்ணாடியை உருவாக்கினார். அநேக ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை, சூரியன்களை அவர் கண்டார். நம்முடைய உலகத்தில் அக்கம் பக்கமாக இருக்கிற அநேக கிரகங்களையும் அவர் பார்த்தார். 1668வது ஆண்டிலே எடிசன் என்று சொல்லப்பட்ட அவர் நியூட்டன் என்று சொல்லப்பட்ட அந்த விஞ்ஞானி இன்னொரு பெரிய
ஒரு தூரதிருஷ்டி கண்ணாடியை அவர் உண்டாக்கினார். அதற்கு ரிஃப்ளெக்டர் லென்ஸ் என்று பெயர். அதில் அவர் பார்த்தபோது இன்னும் அதிகமான நட்சத்திரங்களையும் சந்திரன்களையும் சூரியன்களையும் அவர் கண்டார். 1937 ஆண்டில் குரோட்டி ராபர்ட் என்று சொல்லப்பட்ட அமெரிக்க நாட்டை சேர்ந்த அவர் ரேடியோ டெலிஸ்கோப் என்ற ஒரு டெலிஸ்கோப்பை அவர் உண்டாக்கினார். ரேடியோ ஒலிக்கதிர்களை அல்லது கதிர்களை இந்த தூரதிருஷ்டி கண்ணாடியோடு இணைத்து மற்ற உலகங்களிலே இருந்து வருகிற சத்தங்கள் மற்ற காரியங்களை ஆராய்ச்சி செய்து மற்ற உலகங்கள் சூரிய சந்திரன்கள் இவைகளில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்வது அந்த ரேடியோ டெலிஸ்கோப் என்று சொல்லப்பட்ட அதை அவர் உண்டாக்கினார். பின்பு இப்பொழுது கிரகங்களை செயற்கை கிரகங்களை அனுப்பி கொண்டிருப்பார் சேட்டலைட். அந்த கிரகங்களின் மூலமாக வான மண்டலத்துக்கு மேலே ஆகாய மண்டலத்துக்கு மேலே அநேக மைல்கள் மேலே மிதந்து கொண்டிருக்கிற அந்த சேட்டலைட் அந்த செயற்கை கிரகங்கள் அந்த கிரகங்களிலே கருவிகளை வைத்து இப்படிப்பட்ட சூரிய சந்திரன்கள் எல்லாவற்றையும் படம் பிடித்தார்கள். சேட்டலைட் அஸ்ட்ரானமி வானசாஸ்திரம் என்று அதற்கு பெயர். பின்பு அதைவிட ஒரு படி ராடார் என்ற அந்த கருவிகளை உபயோகித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைலுக்கு அந்த பக்கம் பிரகாசிக்கிற சூரியன்கள் எல்லாவற்றையும் அவர்கள் படம் பிடித்தார்கள். இப்படி அறிவு வளர வளர மக்கள் காணப்படுகிற இந்த வானமண்டலத்தை அதிகமாக ஆராய ஆரம்பித்தார்கள். மவுண்ட் வில்சன் என்ற அமெரிக்க நாட்டிலே உள்ள ஒரு இடத்துல 48 அங்குலம் உள்ள ஸ்கெமிட்ஸ் டெலஸ்கோப் என்று சொல்லப்பட்ட ஒன்றை உருவாக்கி 1500 ஒளி வருஷங்களுக்கு அப்புறமாக இருக்கிற சூரியன்கள் எல்லாவற்றையும் படம் எடுத்தார்கள். பின்பு 1948 ஆண்டில் ஹேல் டெலஸ்கோப் என்று சொல்லப்பட்ட ஒன்றை மவுண்ட் பால்மேர் கலிபோர்னியாவிலே அவர்கள் உருவாக்கி 35 கோடி மைலுக்கு அந்த பக்கமாக இருக்கிற நட்சத்திரங்களையும் படம் பிடிக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள். இவைகள் எல்லாவற்றையும் நான் எதற்காக அங்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், சமீபத்தில் 1990 ஆண்டிலே ஹவாய் தீவில் கீகட் டெலஸ்கோப் என்று சொல்ற ஒரு பெரிய ஒரு டெலஸ்கோப்பை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். 10 மீட்டர் அகலமுள்ள ஒரு பெரிய டெலஸ்கோப். அதன் மூலமாக கொடான கோடி மைலுக்கு அந்த பக்கமாக இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் படம் எடுத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஒருவேளை உலகத்தின் இன்றைக்கு சாதாரணமான மக்களுக்கு இவைகளெல்லாம் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். என்றாலும் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பூமியை நோக்கி பார்த்து வாழ்கிற பிள்ளைகள், தலைகுனிந்து உலகத்தை பார்க்கிற பிள்ளைகள், அல்லது விவசாயத்தையோ அல்லது பணத்தையோ அல்லது உத்தியோகத்தையோ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தலை நிமிர்ந்து வான் நோக்கி பார்க்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை, ஒரு எண்ணம். ஆகவே இப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் வாங்கி வாசித்து இந்த வான மண்டலம் நீல வானம் நமக்கு என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்வு எவ்வளவு சிறப்பு பெறும் என்பதை நீங்கள் பின்னாலே அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த பெரிய பெரிய தூரதிருஷ்டி கண்ணாடிகள் இவைகள் மூலமாக நாம் பார்க்கும்போது என்ன வானத்திலே நாம் பார்க்கிறோம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நாம் ஒரு ஸ்கேலை வைத்து 1 அடி அல்லது 1 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் என்று நாம் அளக்கிறோம். ஆனால் இந்த வான ஆராய்ச்சியை நாம் சந்திக்கும் போது கிலோமீட்டர்கள் அல்லது மைல்களை வைத்து இந்த தூரங்களை நாம் அளக்க முடியாது. ஆகவே வான சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த வானத்தை அளப்பதற்காக ஒரு மெஷர்மெண்ட், ஒரு காரியத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு ஒளி வருஷம் என்று பெயர், ஒளி வருஷ தூரம் என்று அதற்கு பெயர், லைட் இயர் என்று பெயர். ஒளி வருஷ தூரம் என்றால் என்ன? நீங்கள் பார்க்கிற இந்த வெளிச்சம் அல்லது எந்த வெளிச்சமாக இருந்தாலும் சரி, ஒரு வினாடிக்கு 186,282 மைல் பிரயாணம் செய்கின்றன. இந்த ஒரு சுவிட்சை போட்டுவிட்டீர்களானால் இந்த உலகத்தை ஏறக்குறைய 8 முறை அந்த வெளிச்சம் ஒரு வினாடியிலே சுற்றி வந்துவிடும்.
அவ்வளவு வேகமாக அது பிரயாணம் செய்கின்றன. அப்படி வேகமாக பிரயாணம் செய்யும் போது ஒரு வினாடிக்கு 1,86,000 மைலுக்கு மேலாக பிரயாணம் செய்கிறது. இது கணக்கு போட்டு பார்த்தோமானால் ஒரு மணி நேரத்திற்கு 67 கோடி மைலுக்கு அது அப்புறமாக அது பிரயாணம் செய்கிறது. அப்படியானால் ஒரு மணி நேரத்திலே இவ்வளவு தூரம், ஒரு நாள் முழுவதும் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம், அப்படி ஒரு மாதம் முழுவதும் அல்லது ஒரு வருஷம் முழுவதும் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரமோ அந்த தூரத்தை ஒளி வருஷ தூரம் என்று கணக்கு இடுகிறார்கள். அப்படியானால் ஒரு வருஷத்தில் 5,52,000 கோடி மைல் இந்த வெளிச்சம் பிரயாணம் செய்கிறது. அப்படி என்றால் ஒரு வருஷ தூரம், ஒரு ஒளி வருஷத்தின் தூரம் என்று சொன்னால் 5,52,000 கோடி மைல். இதை வைத்துதான் அவர்கள் கணக்கிடுகிறார்கள். ஒளி வருஷத்தின் தூரம் என்று கணக்கிடுகிறார்கள். அப்படியானால் அந்த கணக்கு பிரகாரம் பார்ப்போமானால் ஒரு சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய இந்த சூரிய வட்டம் அல்லது சோலார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற நாம் காண்கிற அந்த சூரியன், நாம் காண்கிற அந்த சந்திரன், இன்னும் நாம் நம்முடைய கண்களினாலேயே சில கிரகங்களை நாம் பார்க்க முடியும். அதிகாலையிலேயே நமக்கு அதிகமாக ஒளி கொடுத்து வருகிற ஒரு கிரகம் அது புதன் என்று செயல். இன்னும் சில சமயங்களிலே வெள்ளி என்ற ஒரு கிரகம் அதிகமாக பிரகாசிக்கிறது. ஆகவே நம்முடைய இந்த சூரிய வட்டம் சோலார் சிஸ்டம் என்பதிலே 9 கிரகங்கள் ஓடுகின்றன. கிரகங்கள் என்றால் சூரியனை சுற்றி ஓடுகிற பெரும் வான பிம்பங்கள், உருண்டைகள். இந்த உருண்டையிலே நம்முடைய உலகம் ஒன்று. ஏனால் சூரியனுக்கு அடுத்தபடியாக ஏறக்குறைய 3 கோடி மைலுக்கு அப்புறமாக மெர்க்குரி அல்லது புதன் என்ற ஒரு கிரகம் இருக்கிறது. நம்முடைய உலகத்தை விட அது 1/3 பங்கு தான் இருக்கிறது. அதில் இருந்து நாம் மறுபடியும் ஒரு 2.5 நிமிஷம் பிரயாணம் செய்வோமானால் 2.5 கோடி மைல் அங்கு வீனஸ் என்ற அந்த கிரகம் இருக்கிறது. அதை விடிவெளி என்று சமயத்தில் நாம் அழைக்கிறோம். வீனஸ் என்ற அந்த கிரகம், அதற்கு அப்புறமாக நம்முடைய கிரகம் இருக்கிறது. 3 நிமிஷம் பிரயாணம் பண்ணினால் அந்த ஒளி வருஷம் என்ற தூரத்தின் பிரகாரமாக ஏறக்குறைய 3 கோடி மைலுக்கு அப்புறமாக நம்முடைய உலகம் இருக்கிறது. நம்முடைய உலகத்தை தாண்டி அடுத்தபடியாக செவ்வாய் என்ற கிரகம் ஒன்று இருக்கிறது. மார்ஸ் என்றதற்கு பெயர். அது சிவப்பாக இருக்கும். நீங்கள் அது கண்களினாலேயே பார்க்கலாம். அந்த கிரகம் நம்முடைய உலகத்தை விட 1/2 மடங்கு இருக்கிறது. அது 555 லட்சம் மைலுக்கு அப்புறமாக இருக்கிறது. 5,55,00,000 மைலுக்கு அப்புறமாக இருக்கிறது. அதில் இருந்து 30 நிமிஷம் நீங்கள் இந்த ஒளி வருஷ தூரத்தில் பிரயாணம் செய்வீர்களானால் 33,60,00,000 மைலுக்கு அப்புறம் ஜூபிட்டர் என்ற அந்த கிரகம் இருக்கிறது. அதை குரு என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஜூபிட்டரை தாண்டி 36 நிமிஷம் நீங்கள் பிரயாணம் செய்வீர்களானால் ஏறக்குறைய 40 கோடிக்கு அந்த பக்கமாக சனி என்ற கிரகம் இருக்கிறது. அது நம்முடைய உலகத்தை விட 64 மடங்கு பெரிய ஒரு உலகம் அது. அந்த சனி என்ற கிரகத்தை தள்ளி 75 நிமிடங்கள் நீங்கள் பிரயாணம் செய்வீர்களானால் அந்த ஒளி வருஷம் என்ற கணக்கில் 84 கோடி மைலுக்கு அப்புறமாக யுரானஸ் என்ற ஒரு கிரகம் இருக்கிறது. அப்புறம் 75 நிமிஷங்கள் 90 நிமிஷங்கள் நீங்கள் பிரயாணம் செய்தீர்களானால் நெப்டியூன் என்ற ஒரு கிரகம் இருக்கிறது. அதற்கப்புறம் 75 நிமிஷங்கள் நீங்கள் பிரயாணம் செய்வீர்களானால் பிளாட்டோ என்ற கடைசி கிரகம் இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாளைக்கு அந்த கிரகங்களில் மக்கள் வாழ்கிறார்களா என்ன என்பதை பற்றின ஒரு ஆராய்ச்சி சொற்பொழிவு நீங்கள் யாவரும் வரும்படி உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நம்முடைய உலகத்தில் மட்டும்தான் மக்கள் இருக்கிறார்களா, மற்ற உலகங்களில் மக்கள் இல்லையா? அப்படியானால் எந்த உலகங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாளைய அந்த சொற்பொழிவை நீங்கள் கேட்க வரும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே சூரிய மையத்தில் இருந்து 5 மணி நேரம் 18 நிமிஷங்கள் நீங்கள் பிரயாணம் செய்தால் அந்த கடைசி கிரகமாகிய புளூட்டோ என்ற கிரகத்திற்கு, ஏன்னால் சூரியனில் இருந்து அந்த புளூட்டோ என்ற கிரகம் 350 கோடி மைலுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது. இது ஒரு சிறிய ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம், சூரிய வட்டம் என்று இதற்கு பெயர். இந்த டெலஸ்கோப்பின் மூலமாக பார்க்கும்போது இந்த வான மண்டலத்தில் அநேக சூரிய வட்டங்கள் அங்கு இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்முடைய சூரியன் அது ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. 8,60,000 மைல் அங்கு விட்டம் அதற்கு இருக்கிறது. நம்முடைய உலகத்தை விட 13 லட்சம் மடங்கு பெரியது இந்த சூரியன்.
இந்த மாதிரி சூரியன் தனித்தனியாக சூரியன்கள் இருக்கின்றன, அவைகளை சுற்றி கிரகங்கள் ஓடுகின்றன. அப்புறம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு சூரியன்கள் ஒன்றையொன்று சுத்தி கொண்டு ஓடுகின்றன. இங்கு துருவ நட்சத்திரம் என்று நம்ம தமிழ்லே சொல்லுகிறோம். அது ஒரு டபுள் ஸ்டார். அது ரெண்டு நட்சத்திரம் ஒன்றையொன்று சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. பின்பு மூன்று சூரியன்கள் ஒன்றையொன்று சுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய சூரியனுக்கும் பக்கத்திலே இருக்கிற சூரியனுடைய பெயர் ஆல்பா சென்டரி என்று பெயர். அந்த ஆல்பா சென்டரி என்ற அந்த சூரியன் மூன்று சூரியன்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதே விதமாக 6 சூரியன்கள் 10 சூரியன்கள் இப்படி ஒன்றையொன்று சுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. கெஸ்வார் என்று சொல்லப்பட்ட அந்த சூரியன் 6 சூரியன்கள் அங்கே இருக்கின்றன. பிளைடீஸ் அல்லது என்று சொல்ல அருமன் நட்சத்திரம் என்று சொல்லப்பட்ட அந்த குரூப்ல 40 சூரியன்கள் இருக்கின்றன. இப்படி 1, 2, 3, 5, 10, 20, 30, 40 என்ற அந்த சூரிய கூட்டங்கள் ஆங்காங்க இருக்கின்றன. அடுத்தபடியாக பார்க்கும்போது கிளஸ்டர் என்று சொல்லப்பட்ட ஒன்று, மேக தூசு கூட்டங்கள் என்று அதற்கு பெயர். நம்முடைய நட்சத்திரம் ஹெர்குலஸ் என்ற அந்த தூசு கூட்டத்தில் இருக்கின்றன. இந்த தூசு கூட்டத்தில் 1000 சூரியன்கள் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, இப்படிப்பட்ட அந்த தூசு கூட்டங்கள் ஏராளமாக சேர்ந்து மில்கி வே என்று சொல்லுகிறோம், பால்வீதி மண்டலம் என்று நாம் சொல்லுகிறோம். அதை ஆங்கிலத்தில் கேலக்சி என்று சொல்லுகிறார்கள் அல்லது நெபுலா என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு கூட்டம். நம்முடைய மில்கி வே, நம்முடைய பால்வீதி மண்டலத்தில் 12 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதில் ஏராளமான நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படியானால் இந்த பால்வீதி மண்டலத்தை குறித்து இந்துக்கள் அந்நாளில் என்ன சொன்னார்கள்? ஆகாச வாணி என்று அங்கே சொன்னார்கள். எபிரேயர்கள் இதை பற்றி பேசும்போது ஒரு வெளிச்சத்தின் ஆறு என்று அவர்கள் சொன்னார்கள். சைனீஸ் இதை பற்றி பேசும்போது த செலஸ்டியல் ரிவர், ஆகாய ஆறு என்று அவர்கள் சொன்னார்கள். கிரேக்கர்கள் இதை பற்றி பேசும்போது ரோட் டு த பேலஸ் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் அரண்மனைக்கு வாசல் என்று அவர்கள் வழி என்று அங்கே சொன்னார்கள். இந்துக்கள் இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்து அண்ட சராசரங்கள் என்று சொன்னார்கள். அண்டம் என்றால் ஒரு ஐலண்ட் யூனிவர்ஸ், பால்வீதி மண்டலம். ஆகவே எத்தனையோ அண்டங்கள் இன்று இருக்கிறது என்று நம்முடைய இந்து மார்க்கத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய பால்வீதி மண்டலம் நீங்கள் வெளியிலே போய் பார்ப்பீர்களானால் ராத்திரியிலே பிரகாசமாக ஒரு பெரிய ஒரு பாதை பிரகாசமானதாக இருக்கும். அதுதான் பால்வீதி மண்டலம். அந்த பால்வீதி மண்டலத்தில் தான் நம்முடைய சூரியன்களும் நம்முடைய கிரகங்களும் அங்கே இருக்கின்றன. 12 கோடி சூரியன்களிலே நம்முடைய சூரியன் ஒன்று. இன்றைக்கு விஞ்ஞானிகள் இந்த சூரியன்களை பார்த்து கணக்கிடும் போது அங்கே ஒரு சிவப்பு சூரியன் இருக்கிறது. அதற்கு பெயர் ரீகல் என்று பெயர். அந்த ரீகல் என்ற அந்த சூரியன் நம்முடைய சூரியனை விட 20,000 மடங்கு பெரியது. பிரம்மாண்டமான சூரியன்கள். அங்கு ப்ளூ, நீல நிறமாக ஒரு சூரியன் இருக்கிறது. அதற்கு வீகா என்று பெயர். அது நம்முடைய சூரியனை விட 40,000 மடங்கு பெரியது. இன்னொரு சூரியன் அங்கே இருக்கிறது. அது எப்சிக்லான் அரிகூர் என்று அதற்கு பெயர். அந்த சூரியனுடைய விட்டம் 240 கோடி மைல். அப்படியானால் நம்முடைய சூரியன் ஒரு சிறிய சூரியன் தான். இதைவிட சிறிய சூரியன்களும் இந்த பால்வீதி மண்டலத்திலே உண்டு. பயங்கரமான பிரம்மாண்டமான நட்சத்திரங்களும் அங்கே இருக்கிறது என்று அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த பால்வீதி மண்டலங்கள் எத்தனை இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பால்வீதி மண்டலம் மாதிரி ஏறக்குறைய 10 லட்சம் பால்வீதி மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் ஏராளமான நட்சத்திரங்கள், ஏராளமான பால்வீதி மண்டலங்கள் இவைகள் உண்டு என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் இவைகளை பற்றி அதிகமாக அறிய நமக்கு அதிக வியப்பாக இருக்கிறது. ஒருவர் எழுதுகிறார், மனிதனின் சிந்தனை திறன் முழுவதும் சோர்ந்து போகும் அளவுக்கு இப்பிரபஞ்சம் விரிந்து கிடக்கிறது. அப்படியானால் மனிதனுடைய சிந்தனைக்கும் கற்பனைகளுக்கும் எட்டாத அளவு நாம் நினைத்து பார்த்தாலும் சிந்தித்து பார்த்தாலும் நம்முடைய நினைப்புக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறிய தூசு என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கோடான கோடி நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஓடுகிற கிரகங்கள், அந்த கிரகங்களை சுற்றி ஓடுகிற நிலாக்கள், சந்திரன்கள், சேட்டலைட்ஸ், இப்படி எவ்வளவு என்று பார்க்கும்போது திருமறையில ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாகவே ஆபிரகாம் என்ற தம்முடைய பக்தனை ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு போய் அந்த பக்தனிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த டெலஸ்கோப் வருவதற்கு முன்னதாக, இந்த வானசாஸ்திரம் மேம்பாடாக எழும்புவதற்கு முன்னதாக, எத்தனையோ நூற்றாண்டுகள், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவர் தன்னுடைய பக்தன் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15:5வது வசனத்திலே, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமா? எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து பேசும்போது இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறார். இந்த வேதாகம புத்தகம் ஒரு வான சாஸ்திரம் அல்ல, ஆனால் வான சாஸ்திரத்திலே இருக்கிற அநேக கருத்துக்கள் இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது, கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணக்கூடாதது. எப்படி எண்ணக்கூடாதது? கடற்கரையில இருக்கிற மணல், அந்த மணலை நாம் எண்ண முடியாது, அளக்க முடியாது. அதே போலவே ஆண்டவர் இந்த நட்சத்திரங்களை பற்றி பேசும்போது, இந்த சிறிய உலகத்தை ஆண்டவர் நேசித்தார் என்று இந்த வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. ஆகவே இந்த நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது, இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். இந்த நட்சத்திரங்கள் வேகமாக அங்கே போய் கொண்டிருக்கிறது, மிக வேகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய பாதையிலே சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய சூரியன் இந்த எல்லா கிரகங்களையும் இழுத்துக்கொண்டு ஒரு வினாடிக்கு 12 மைல் தூரத்தில் 12 மைல் வேகமாக 12.5 மைல் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு 45,000 மைல் பிரயாணம் செய்கிறது. ஒரு மணிக்கு நம்முடைய சூரியன் 45,000 பிரயாணம் செய்கிறது. இந்த உலகம், நம்முடைய உலகமானது இந்த சூரியனை சுற்றி 18 மைல் ஒரு செகண்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 6,48,000 மைல் அங்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகங்கள், இந்த நட்சத்திரங்கள், பிரம்மாண்டமான இந்த நட்சத்திரங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அந்த பாதையில ஒன்றோடொன்று மோதிவிடாதா? ஒன்றோடு ஒன்று இடித்து கொள்ளாதா? அப்படியே இடித்து கொள்ளுமானால், மோதிக்கொள்ளுமானால் இந்த கிரகங்கள் எல்லாம் சுக்கு நூறாக வெடித்து ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வான சாஸ்திரத்தை படித்தவர்கள் பிரமிக்கிறார்கள். இத்தனை உலகங்களா, இத்தனை சூரியன்களா, இத்தனை சந்திரன்களா? சில சூரியன்கள் எவ்வளவு பெரிதாக பிரம்மாண்டமாக இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் பிரமித்து, இப்படிப்பட்டவைகள் எல்லாம் எப்படி வந்தது? இப்படிப்பட்டவைகளை யார் தாங்குகிறார்கள்? யார் நடத்துகிறார்கள்? யார் காப்பாற்றுகிறார்கள்? என்ற ஒரு பெரிய கேள்வியை இந்த வானசாஸ்திரிகள் நமக்கு முன்பாக வைக்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் ஓரளவு படித்துவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார். காக்கரின் என்று சொல்லப்பட்ட அந்த முதலாவதாக ரஷ்யா இந்த செயற்கை கிரகத்தில் பறந்து வந்த அந்த மனிதன் கீழே வந்தவுடனே கொக்கரித்தான், சிரித்தான். நான் வானமண்டலத்தில் அங்கே மிதந்தேன், அங்கே ஆண்டவரை காணவில்லை, கடவுளை காணவில்லை என்று அவர் சொன்னார். இப்படி கடவுள் இல்லை என்ற ஒரு தத்துவத்தை இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வானமண்டலத்தை ஆராய்ச்சி செய்கிற இந்த ஆராய்ச்சியில நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினது யார்? இனி மெனி வேஸ் என்ற அந்த கேள்விக்கு பதில் நாம் சொல்லும்போது, திருமறை அதை குறித்து விசேஷ விதமாக பேசுகிறது. சங்கீதம் 19வது சங்கீதத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை குறித்து எழுதும்போது,
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அப்படியானால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய கிரியைகள், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தில் ஏசாயா 26 இவைகள் எல்லாவற்றையும் 40ஆம் அதிகாரம் 26வது வசனம், இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் யார், அவைகளை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணினவர் யார் என்ற அந்த கேள்வியை அங்கே கேட்கிறோம். ஆகவே இந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது முதலாவது கேள்வி, இவைகள் எல்லாவற்றையும் யார் உண்டாக்கினது? அந்த கேள்விக்கு பதில் திருமறை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இறைவன் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஏராளமான வசனங்கள் அங்கே இருக்கின்றன. பிரான்ஸ் நாட்டினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் 1798 ஆண்டிலே அங்கு பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சியினுடைய ஒரு சித்தாந்தம் கடவுள் இல்லை, பகுத்தறிவது என்பது தேவன் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே அந்த பிரான்ஸ் நாட்டின் சிப்பாய்கள் அந்த நாடு முழுவதுமாக பரப்பி அந்த நாட்டிலே இருக்கிற கிறிஸ்தவ கோவில்கள் எல்லாவற்றையும் இடித்தார்கள். அப்பொழுது ஒரு ஊருக்கு வந்து அநேக சிப்பாய்கள் அந்த கோவிலை இருக்கும்போது அந்த கோவிலை சார்ந்த டீக்கன் ஒரு பெரியவர் அங்கே வந்து கண்ணீர் விட்டு அழுதார், ஐயா கோவில்களை இடிக்காதீர்கள். அந்த சிப்பாய்கள் கேட்கவில்லை. கடவுள் என்ற ஒரு ஞாபகம் இந்த கோவில்களிலே இருக்கிறது, அந்த ஞாபக சின்னத்தை நாங்கள் அழித்து விட போகிறோம், இனிமேல் கடவுளே இல்லை என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்கப் போகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த பெரியவர் அந்த சிப்பாய்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்திலே நாங்கள் கட்டின இந்த கோவில்களை நீங்கள் இடிக்கலாம், அதை தரமட்டமாக்கி விடலாம், ஆனாலும் இறைவன் என்ற அந்த கொள்கையை நீங்கள் தரைமட்டமாக்க முடியாது, இடித்து விட முடியாது, அழித்து விட முடியாது. வானத்தை நோக்கி பார்ப்போம், அங்கே காணப்படுகிற நட்சத்திரங்களை பார்ப்போம், அங்கே காணப்படுகிற சூரிய சந்திரங்களை நாங்கள் பார்ப்போம், அவைகள் எங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லும். அந்த வான மண்டலத்தை நோக்கி பார்த்து இவைகள் எல்லாவற்றையும் படைத்த ஒரு பரம்பொருள், ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். இந்த கோவில்களை இடிக்கிற நீங்கள் அந்த ஆகாயத்த மண்டலத்தில் நட்சத்திரங்களை இடித்து தள்ள முடியுமா என்று கேட்டார். வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. In many ways, stars are outstanding symbol of God. அப்படியானால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தேவன் உண்டு என்பதற்கு ஒரு உபகாரணமாக இருக்கிறது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். திருவள்ளுவ நாயனார் இதை பற்றி பேசும்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னார். ஆண்டவரால் தான் இந்த உலகங்கள் உண்டு பண்ணினது, ஆண்டவர் என்பவர் தான் இந்த உலக அண்ட சராசரங்களின் அடிப்படையான காரணம் என்று அவர் சொன்னார். கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் என் என்று அவர் சொன்னார். வாலறிவனாகிய இறைவனை நீங்கள் வணங்காவிட்டால் நீங்கள் எவ்வளவு படித்தும் அதில் என்ன பிரயோஜனம் என்று அவர் பேசினார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நம்முடைய நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர், சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, இதை நாம் அறிந்திட வேண்டாமோ என்று பாடினார். ஆகவே நம்முடைய முற்புதாக்கள் இறைவன் உண்டு என்று வழிபட்டார்கள். இறைவனை அதிகமாக விசேஷமாக தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் வணங்கினார்கள். இறைவன் ஒருவர் உண்டு, தேவனுடைய பிள்ளைகள் இதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த இறைவன் ஆண்டவராக, அந்த இறைவன் நமக்கு தகப்பனாக, அந்த இறைவன் நமக்கு தாயாக இருக்கிறார் என்பதை திருமறை நமக்கு விசேஷமாக நமக்கு சொல்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனாதைகள் அல்ல, குரங்கிலிருந்து வந்தோம் என்று மனிதன் இன்றைக்கு சொல்லுகிறான். அந்த குரங்கு நமக்கு அடைக்கலமாக இருக்க முடியுமா, நமக்கு ஆதரவளிக்க முடியுமா, நம்மை பாதுகாக்க முடியுமா? அப்படி அல்ல. அண்ட சராசரங்களை படைத்த ஒரு பெரும் வல்லமையான கரம், நித்திய புயம், அனாதி கரங்கள் நமக்கு அடைக்கலமாக, ஆதரவாக, தாங்குவதற்கும் ஏங்குவதற்கும் நடத்துவதற்கும் நமக்கு உண்டு என்று அங்கு சொல்லுகிறது. நாம் பிறந்த வரலாறு, நாம் இறைவனுடைய பிள்ளைகள், அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த நட்சத்திரங்கள் நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக, இந்த நட்சத்திரங்களை பற்றி நாம் வாசிக்கும் போது இந்த நட்சத்திரங்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவு பெரிது, 8000 மைல் ஏறக்குறைய விட்டம். இந்த உலகத்தை விட 13 லட்சம் மடங்கு சூரியன் பெரிது. இந்த உலகத்தின் அண்டை கிரகங்கள் ஜூபிட்டர் 1312 மடங்கு பெரிது.
அங்கே சனி என்ற கிரகம் 94 மடங்கு பெரியது. இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது, மனிதனே, நீயும் நானும் யார்? சங்கீதத்திலே ஆண்டவர் சங்கீதக்காரன் ஒரு விசேஷமான ஒரு கேள்வி கேட்கிறார். 8வது சங்கீதத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4வது வசனம், மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம். இந்த அண்ட சிராசங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நம்முடைய உலகம் ஒரு சிறிய தூசி, கடற்கரையிலே காணப்படுகிற மண் துகள் ஒன்று போல இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் யார்? ஒரு தூசி, தூசிக்கும் தூசியானவர்கள். எவ்வளவு படித்தால் என்ன, எவ்வளவு அறிந்தால் என்ன, எவ்வளவு ஞானவான்களாக இருந்தால் என்ன, இந்த உலகத்திலே பெரியவர்கள் பிரம்மாண்டமானவர்கள் என்று பேசப்பட்டால் என்ன, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை, நாம் தூசுக்கு தூசும் சாம்பலுக்கும் சாம்பலமானவர்கள். We are nothing before God. கடவுளுடைய பார்வையிலே நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் ஒரு சூனியம். ஏசாயா தீர்க்கதரிசி இதை பற்றி பேசும்போது அவர் மிக விளக்கமாக இதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஜாதிகளை பற்றி அவர் பேசும்போது அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை குறித்து நாம் பேசும்போது 15வது வசனம், ஏசாயா 40:15, இதோ ஜாதிகள் ஏற்ற சாலையில் தொங்கும் துளியைப் போலவும் தராசிலே படியும் தூசியைப் போலவும் எண்ணப்படுகிறார்கள். அப்படியானால் ஜாதிகள், நேஷன்ஸ், தூசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, நாம் செய்கிற காரியங்கள், நாம் ஆற்றுகிற பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் தூசி. ஆகவே மனிதன் பெருமைப்படுவதற்கென்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால்தான் we are something. ஒரு பூஜ்ஜியத்தோடு பக்கத்திலே 1 என்று போட்டால் அதற்கு மதிப்பு இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில 1 என்ற அந்த ஆண்டவர் நம்முடைய பக்கத்திலே இல்லாவிட்டால், அவராலே நாம் நடத்தப்படாவிட்டால், அவர் நம்மை தாங்காவிட்டால், நம்ம எவ்வளவு படித்தால் என்ன, எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தால் என்ன, இந்த உலகத்தில் என்னென்ன ஆற்றல்களை செய்தால் தான் என்ன, நாம் யாவரும் தூசிக்கு தூசம் சாம்பலுக்கு சாம்பலமானவர்கள் என்பதை அங்கு சொல்லுற என்னுடைய தந்தையார் காலையிலே குளித்து விட்டு திருநூறு போடுவார். அப்பொழுது நான் சிறு பையனாக இருக்கும்போது கேட்பேன், அப்பா எதற்காக இந்த திருநூறு என்று அவர் சொல்லுவார். இந்த திருநூறு என்பது ஒரு மண் சாம்பல், அதை நெற்றியிலே போடும்போது, மனுஷனே நீர் மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய், ஆகவே நீதியை செய், நியாயத்தை செய், இறைவனை நோக்கிப்பார், அதற்காகத்தான் அந்த திருநூறை போடுகிறோம் என்று அவர் சொல்லுவார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதர்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே நம்மிடத்தில் இல்லை என்பதை இந்த வானசாஸ்திரம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. 3வதாக இந்த வானமண்டலங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? உதாரணமாக இந்த வானமண்டலத்திலே ஓடித்திருக்கிற அந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள், எவ்வளவு வேகமாக ஓடுகிறது. ஆர்க்யூரஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னதாக அந்த நட்சத்திரம் நம்முடைய உலகத்தை நோக்கி வருகிறதாக அங்கு ஒரு வதந்தி ஏற்பட்டு விஞ்ஞானிகள் ரொம்ப பயந்து போனார்கள். பிரம்மாண்டமான நட்சத்திரம், நம்முடைய சூரியனை விட 1000 மடங்கு பெரிதான சூரியன், அது ஒரு வினாடிக்கு 250 மைல் வேகத்தில், அவ்வளவு பிரம்மாண்டமான வேகத்தில் அது வந்து கொண்டிருந்தது. 250 மைல் வேகம் என்று அங்கே நாம் கணக்கிடும் போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு மணி நேரத்தில் 9 லட்சம் மைல் அவ்வளவு வேகத்திலே வந்து பிரயாணம் ஆகி கொண்டிருக்கிறது. எங்கேயாவது இடித்து விடாதா, எதிலையாவது மோதி விடாதா? இன்றைக்கு ஒரு காரை அல்லது ஒரு ட்ரெயினை டிரைவர்கள் இயக்கி கொண்டு போகிறார்கள். அதே போலவே கர்த்தருக்குள் பிரியமானவே வான சேனைகள், தேவ தூதர்கள் இந்த உலகங்களை எல்லாவற்றையும் அங்கே ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு டிரைவரை போல ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த பாதையிலே அவைகள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஒன்றோடொன்று மோதுவதில்லை. கடவுள் அந்த நட்சத்திரங்களை அங்கே வழிநடத்துகிறார். அந்த அவருடைய கரத்தினாலே நடத்தப்படுகிற அந்த நட்சத்திரங்கள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாதபடி யுகாயுகமாக தன்னுடைய பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றன. மோதுவார் ஒன்றுமில்லை, எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது, அவைகள் ஓடுகிற அந்த ஓட்டத்தையும்
அந்த சுற்று பாதைகளையும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யும் போது ஆச்சரியப்படுகிறார்கள். அதில் எந்த விதமான சலனம் இல்லை. அந்த பாதையிலே அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் அசைகிறது இல்லை. அந்தந்த பாதையிலே தீர்க்கமாக, நிதானமாக, வேகமாக ஓடினாலும் அவைகள் புரளாதபடி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அவைகளை பார்த்தபோது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு போதனை என்ன? அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற கோடான கோடி நட்சத்திரங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் இந்த ஏழை பிள்ளைகளாகி நம்மையும் வழிநடத்துவார். நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவார். என்ன ஆகுமோ என்று தேவனுடைய பிள்ளைகள் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, நம்முடைய விவசாயம் என்ன ஆகுமோ, நம்முடைய போக்கு, நம்முடைய வரத்து எப்படி முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு சலனம், ஒரு கவலை தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டியதில்லை. இந்த அண்ட சராசரங்களிலே, பிரபஞ்சத்திலே கோடான கோடி நட்சத்திரங்களை அந்தந்த பாதையிலே வழிநடத்தி வருகிற அந்த தெய்வம் உங்களையும் என்னையும், என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை இந்த வேதம் நமக்கு விசேஷமாக சொல்லுகிறது. சங்கீதக்காரன் இதை பற்றி பேசும்போது கவனிங்கள். 32வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு போதிப்பேன், உனக்கு வழிகாட்டுவேன், உன் கண்ணோடு கூட கண்ணாக இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். ஏராளமான வசனங்களை தேவனுடைய அந்த வழிநடத்துதலை பற்றின ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே கிடைக்கிறது. ஏசாயாவினுடைய புத்தகம் 48ஆம் அதிகாரத்திலே திரும்பவும் நான் வாசிக்கும் போது, ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் அங்கு பேசுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். நீ நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படியானால் நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய போக்கையும், நம்முடைய வரத்தையும் வழிநடத்துவார். முக்காலத்தையும் உணர்ந்த அந்த ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நேரிடும் என்று தெரிந்து நாம் பதறாதபடி, நாம் மோதாதபடி, நமக்கு துன்பம் வராதபடி, நமக்கு ஆபத்து வராதபடி தம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாக அங்கு வழிநடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் பக்கத்திலே வந்து பாளையம் இறங்கின போது அவர்களை மறுபடியும் பிடித்து கொண்டு போகத்தக்கதாக அந்த பார்வோன் 2 லட்சம் காலாட்படையோடு கூட, 600 ரதங்களோடு கூட, 20,000 குதிரை வீரர்களோடு கூட வந்தார் என்று எகிப்திய சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்களை பிடித்து கொண்டு போகத்தக்கதாக அந்த இடத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே நான் அந்த இடத்தை போய் பார்த்தேன். 30 மைல் அந்த கடல் இருக்கிறது. முன்னாலே ஆழமான கடல். இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாலேயும் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. மலை மேலே ஏறலாம் என்றால் அந்த மலையில ஏராளமான விஷக்கிருமிகள் இருக்கின்றன. அந்த மலையில ஏறுவார்களால் அவர்கள் செத்து போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள். எந்த பக்கமும் வழி இல்லை. தப்பித்து போவதற்கு 4 புறமும் அங்கே வழி இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் அந்த செங்கடலை பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் சில சமயங்களிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முடியாமல் 4 பக்கமும் பிரச்சனைகள் வந்து விட்டுகிறது. என்ன செய்வோம் என்று தெரியவில்லை, வழி என்று எதென்று தெரியவில்லை. உங்களையும் என்னையும் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே, துயரங்களின் மத்தியிலே நமக்கு நிச்சயமாக வழி திறந்து நம்மை நடத்துவார் என்ற ஒரு நிச்சயத்தை இந்த நட்சத்திரங்கள் நமக்கு அங்கு விசேஷ விதமாக நமக்கு கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக இந்த நட்சத்திரங்கள், கர்த்தருடைய பிள்ளை நட்சத்திரங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன? அந்த நட்சத்திரங்களை காப்பாற்றுகிறவர். எப்படி இந்த நட்சத்திரங்கள் எரிந்து கொண்டே இருக்கின்றன? ஆயிரக்கணக்கான வருஷங்களாக, கோடிக்கணக்கான வருஷங்களாக எரிந்து போனாலும் அந்த நட்சத்திரங்கள்
சிறியதாவதில்லை அல்லது குறைந்து போவதில்லை, அவைகள் அழிந்து போவதில்லை. அப்படியானால் எப்படி எந்த எண்ணெயை ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களுக்கு கொடுக்கிறார்? எப்படி நட்சத்திரங்களை போஷிக்கிறார்? எப்படி அந்த நட்சத்திரங்களை அங்கே தாங்குகிறார் என்று அந்த காரியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை நாம் நோக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு விசேஷமான நம்பிக்கை. காகங்களை ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம். 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? இந்த அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற எத்தனையோ சூரியன்களை பார்க்கலும் சந்திரங்களை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை மிகவும் விசேஷமாக வைத்திருக்கிறார் என்று வேதம் அங்கே சொல்கிறது. காகங்களை போஷிக்கிற கடவுள், மிருகங்களை போஷிக்கிற கடவுள் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு போஷிப்பை நம்மை தாங்கி ஏந்தி நடத்துகிறதை குறித்து வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எந்த விதமான கவலைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் நம்முடைய தோளின் மேலே சுமக்காமல் அதை இறைவனிடத்திலே விட்டு விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த அண்ட சராசரத்திலே அப்படி ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேற எங்கும் வருவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் நாயகர், இந்த உலகத்தின் மக்களை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு சஞ்சலமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அது கண்ணீராக இருந்தாலும் சரி, என்னிடத்திலே வாருங்கள். அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தினாலே தாங்கி ஏந்தி நடத்துகிற ஆண்டவர், அவைகளை போஷித்து காப்பாற்றுகிற ஆண்டவர், ஏழை பிள்ளைகளாகி நம்மையும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தூக்கி சுமந்து செல்கிறது போல ஆண்டவர் நம்மை தாங்கி சுமப்பார் என்று திருமலை நமக்கு விசேஷ விதமாக அங்கு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. சங்கீதக்காரன் ஒரு சமயத்தில் எழுதும் போது, நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனானே, என்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதை நான் பார்த்ததில்லை என்று அவர் எழுதுகிறார். 37வது சங்கீதத்திலே அதை நான் வாசிக்கிறேன். 37வது சங்கீதத்திலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது 25வது வசனத்திலே ஆண்டவர் அதை குறித்து சொல்கிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான்கள் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அதே சங்கீதக்காரன் மறுபடியுமாக பேசும்போது 34வது சங்கீதத்தில் இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். 34வது சங்கீதம் 10வது வசனத்தில், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளின் மேல் சுமந்து செல்கிறது போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 20 லட்சம் ஜனங்களையும் ஆண்டவர் சுமந்து வந்தார். நம்முடைய ஒரு சிறு குடும்பத்தை, 10 பேர் அல்லது 7 பேர் அல்லது 5 பேர் உள்ள குடும்பத்தை, நம்முடைய பிசினஸ், நம்முடைய விவசாயம், இவைகள் எல்லாவற்றையும் அந்த அண்ட சராசரங்களின் ஆண்டவர் தன்னுடைய தோளின் மேல் சுமக்க மாட்டாரா? வான மண்டலங்களை உற்று பாருங்கள். அந்த நட்சத்திரங்கள் நமக்கு சொல்லுகிற இன்னொரு விசேஷமான காரியம், இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒன்றோடு என்று அது மோதுவதில்லை. ஆண்டவர் அவைகளை காப்பாற்றுகிறார். எந்த விதமான விபத்தும் எந்த விதமான ஆபத்தும் அந்த நட்சத்திரங்களுக்கோ கிரகங்களுக்கோ ஏற்படுவதில்லை. நம்முடைய உலகத்தை சுற்றி 22 கிலோமீட்டர்ல இருந்து 32 கிலோமீட்டர் வரைக்கும் ஓசோன் ஜோன் என்று சொல்லப்பட்ட லேயர் ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இயற்கையாக. அது மற்ற இடங்களில் இருந்து காஸ்மிக் அந்த பிரபஞ்சத்திலே இருந்து வருகிற விஷமுள்ள அநேக கதிர்கள், அந்த கதிர்களை
அதை அப்படியே எடுத்துக்கொள்ளும். இந்த உலகத்திற்குள்ளாக அது விட்டு விடாது. இந்த கதிர்கள் உலகத்துக்குள்ளாக வருமானால் நம்முடைய தோலிலே கேன்சர் என்ற வியாதி ஏற்படும். நம்முடைய விளைந்து வருகிற இந்த தாவரங்கள் எல்லாம் ரொம்பவும் அது அழிந்து போய்விடும். இப்படிப்பட்ட விஷமுள்ள இந்த கதிர்கள் எல்லாவற்றையும் உலகத்திற்குள்ளாக வராதபடி தடுத்து பாதுகாப்பதற்காக அந்த ஓசோன் ஜோன் என்று சொல்லப்பட்ட ஒன்றை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நாம் சுகமாக வாழ முடிகிறது. என்றாலும் இன்றைக்கு பெட்ரோலை அதிகமாக உபயோகித்து அந்த கேஸ் அப்படியே மேலே போய் அந்த ஓசோன் சோனிலே பலவிதமான ஓட்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தில் கேன்சர் வியாதி அதிகமாக அதிகரிக்கும், தாவரங்கள் தங்களுடைய பலனை கொடுக்காது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காப்பாற்றுகிறார். எந்த கிரகத்துக்கும் ஆபத்து வராதபடி, எந்த நட்சத்திரங்களுக்கும் எந்த குறைவும் ஏற்படாதபடி காப்பாற்றுகிறார். He who protects the heavenly stars will protect you and protect me. அந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் எந்த ஆபத்தும் இல்லாதபடி காப்பாற்றுகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் எந்த விதமான ஆபத்து இல்லாதபடி காப்பாற்றுவார் என்ற ஒரு விசேஷமான ஒரு செய்தி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு கொடுக்கிறார். தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் அங்கே பாடுகிறார். நீ மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது என்று 23ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அது உன்மேல் புரண்டு போவதில்லை என்று ஏசாயா 43ஆவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். தண்ணீரோ அல்லது சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது மின்சாரமோ இந்த உலகத்தின் எந்த விதமான சக்திகளும் தேவனுடைய பிள்ளைகளை தொடாது என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அது விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். 34ஆவது சங்கீதத்திலே ஆண்டவர் இன்னொரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதன் 7வது வசனம், அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களை மீறி எந்த சக்தியும் நம்மை தொட்டுவிட முடியாது. பிசாசின் சக்திகளாகட்டும், அது மந்திரமாகட்டும், அது பில்லி சூனியமாகட்டும், அல்லது உலகத்தின் வேறு எந்த விதமான சக்திகளாக இருக்கட்டும், அந்த சக்திகளினால் தேவனுடைய பிள்ளைகளை அவன் தொட முடியாத, சக்தியில் தொட்டு நம்மை அழிக்க முடியாது என்பதை குறித்து வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. 6வதாக, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு நேரமில்லை என்றாலும் சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோளின் மேல் சுமந்து செல்கிறது போல உங்களை நான் சுமந்து செல்கிறேன் என்று உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே 147வது சங்கீதத்திலே ஆண்டவர் நட்சத்திரங்களை பற்றி பேசும்போது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். 147 4வது வசனத்திலே அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். எவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஒரு மந்தையிலே 100 ஆடுகள் இருக்கிறது என்று மேய்ப்பனுக்கு எவ்வளவு நிச்சயமாக தெரியுமோ, அதே போல எத்தனையோ கோடான கோடிகள் மனிதனுடைய கணக்கெல்லாம் பொய்த்து போகத்தக்கதான அவ்வளவு ஏராளமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். திருமறையிலே ஒரு விசேஷமான ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தை நான் வாசித்த போது நான் ஆச்சரியப்பட்டேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடியாவது கடவுளுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். நம்முடைய அங்கங்கள், அவயவங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கணக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. நீ உருவேற்படும் நாட்களுக்கு முன்னதாகவே உன் தாயின் கற்பத்திலே நீ இருக்கும்போது உன் அவயவங்கள் எல்லாவற்றையும் நான் எழுதி வைத்துக்கிறேன் என்னுடைய புத்தகத்திலே என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஆண்டவரை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். நம்முடைய பேரெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். மகனே மகளே என்று பேர் சொல்லி அழைக்கிறார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் விசேஷ விதமாக நேசிக்கிறார் என்று வேதம் அங்கே சொல்கிறது. இந்த திருமறையிலே நாம் காண்கிற ஒரு விசேஷமான செய்தி, கடவுள் நம்மை எவ்வளவாக நேசித்தார் என்ற அந்த செய்தி. எவ்வளவாக நம்மை நேசித்தார். நானும் நீங்களும் இந்த உலகத்தின் பாவத்திலே இருந்து விடுபட்டு
தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே போவதற்காக தம்முடைய ஜீவனையும் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாக கொடுத்தார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. வானமண்டலங்களை பாருங்கள், அவைகளில் ஓடுகிற நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற இந்த தூதுகள். நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார், அவர் நமக்காக கவலைப்படுகிறார். He has a plan for each and every one of you. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் என்ன? நீங்களும் நானும் வரப்போகிற காலத்தில் எப்படி இருக்க போகிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறார்கள்? தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே வாசிக்கிறேன். தானியேல் 12:3 நான் வாசிக்கிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்படியானால் உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் என்ன? நீங்களும் நானும் இந்த நட்சத்திரங்களை படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நட்சத்திரங்களைப் போல வானமண்டலங்களிலே பிரகாசிக்கிற பெரிய சூரியனை போல் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனுடைய தாற்பயம் என்ன? நீங்கள் நினைத்து பாருங்கள், அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பிரகாசிக்கிற ஒரு பெரிய வெளிச்சமாக அண்ட சராசரங்களில் உள்ள அனைவரும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து, ஓ இது மிஸ்டர் சேகர், இது மிஸ்டர் சாமுவேல் என்று சொல்லத்தக்கதாக நம்மை ஆண்டவர் வானமண்டலங்களிலே வைப்பார். அண்ட சராசரத்தின் அத்தனை மக்களும் நம்மை நோக்கி பார்ப்பார்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். நீ நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். மண்ணிலே போய் மக்கி போகிறவர்களா நாம்? அல்லது இந்த உலகத்தில் அலை சரிப்பட்டு கூனி குறுகி ஒன்றுமில்லாமல் போகிறவர்களா நாம்? அல்லது இந்த உலகத்தில் வரப்போகிற பயங்கரமான காரியங்களிலே சிக்கி தவித்து அழிந்து போகிறவர்களா நாம்? தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள், இதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள். அவர்களுடைய வருங்காலம் என்ன? அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வருங்காலம் என்ன? அவர்கள் வான மண்டலங்களிலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். நட்சத்திரங்களை பார்க்கிற மகனே மகளே, வானத்தை நீ நோக்கி பார்க்கும்போது அங்கு மின்னி மின்னி ஒழுகிற அந்த விண்மீன்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களோடு என்னோடு என்ன பேசுகிறார்? நீயும் ஒரு நாள் அந்த நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பாய். அதற்கு அத்தாட்சியாக என்னையும் உங்களையும் அந்த நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவர் வானத்திலே வைப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தார் என்று அந்த திருமறை சொல்கிறது. அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம், அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட தியாக பலி, அந்த பலியின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த பலி நமக்கு ஒரு அத்தாட்சி, அது நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் உயர்ந்து வளர்ந்து பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். அப்படிப்பட்ட கிருபை இறைவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, இங்கு உட்கார்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் அந்த நட்சத்திரங்களைப் போல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதாக, உம்முடைய கருத்தினாலே நடத்தப்பட்டதாக, உம்முடைய கருத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும்படி கிருபை செய்தலும் ஆண்டவரே. தேவரீர், உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நட்சத்திரங்களை நடத்துகிற அந்த கருத்தினாலே நடத்துவீர். நட்சத்திரங்களை தாங்குகிற அந்த கருத்தினாலே தாங்குவீர். இந்த நட்சத்திரங்களை ஆண்டவரே நீர் போஷிக்கிற அந்த கருத்தினாலே எங்களை போஷிப்பீர். அந்த நட்சத்திரங்களை காப்பாற்றுகிற அந்த கருத்தினாலே எங்களை காப்பாற்றுவீர். நாங்கள் அழிந்து போவதில்லை, நாங்கள் ஒளிந்து போவதில்லை. எங்களுடைய வாழ்வை பெருகி எங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டு கடைசியில நட்சத்திரங்களைப் போல நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பிரகாசிப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கைக்காக, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென்.
கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. எங்கள் இதயத்தையும் வீடு படைக்கின்ற